இந்த வீட்டுல எப்படியாச்சும் எல்லார் மத்தியிலயும் இவளுக்கு கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் கொண்டு வரணும்னு நானும் என்னென்னமோ மெனக்கெடுறேன் சாமி. அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விவரமா கௌரவமா பொறுப்பா நடந்துக்கணும் இல்ல சாமி? அதை விட்டுட்டு இப்படி சொதப்பிட்டு பின்னாடியே இழுத்துட்டு போயிட்டே இருந்தானா அது நியாயமா சாமி? நீயே சொல்லு கொஞ்சம். சாமி, என்னால இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அதெல்லாம் நியாயம்தான்னு அவருக்கு சொல்லி புரியவே. சாமி, அது எப்படி நியாயமாகும் சாமி? சாமி, நான் ஒண்ணு செஞ்சா அதுக்கு ஒத்துழைக்கணும்ல. அசிங்கப்படுத்துற அவங்க முன்னாடி இவளை தலை நிமிர வைக்கணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இவ அட்லீஸ்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கணுமா வேண்டாமா சாமி? நீயே சொல்லு. நான் தான் என்ன விட்டுருங்க, நான் ஊருக்கே போயிடுறேன்னு சொல்றேன்ல. அது ஏன் கருப்பா இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? எப்படியாச்சும் இங்க இருந்து போயிடணும்னு நினைக்கிறேன். என்ன எப்படி புடிச்சு வச்சு நீ இங்கே இரு, உன்னை மதிக்கிற மாதிரி நடந்துக்கன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அவருக்கு புரியற மாதிரி சொல்லு கருப்பா. நந்தினிய ஊருக்கு அனுப்பி வை, அவ அங்க போய் நிம்மதியா இருக்கட்டும்னு சொல்லு. அதெல்லாம் முடியாது கருப்பா. இப்போ ஊருக்கு போய் இவ என்னதான் பண்ண போறா? அப்படி நீயே ஊரை வெக்கேட் பண்ணிட்டு இங்க வந்து இவளுக்கு துணையா இருக்க. இவ எதுக்கு ஊருக்கு போணுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது கருப்பா. அதுவும் இல்லாம நாம ஒரு இடத்துல தோக்குறோம், அசிங்கப்படுறோம்னா அந்த இடத்துல நின்னு ஜெயிக்கணும்ல. அதான வீரம், அதான கெத்து. அதை விட்டுட்டு இப்படி பயந்து திரும்பி ஓடி போறாளாம். அது அசிங்கம், கேவலம் இல்ல. இத பாரு சாமி, ஏன் பொண்டாட்டிக்கு உரிய மரியாதை கிடைக்கணும். அத வாங்கி தராம நான் ஓயவே மாட்டேன்னு கொஞ்சம் சொல்லி புரிய வை சாமி. ஐயோ, என்ன இது கருப்பா, தேவையில்லாத வேலை. இப்ப நான் வந்து என்ன யாரும் மதிக்க மாட்டாங்க, மரியாதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டேனா? என்ன வச்சு ஏன் இப்படி விளையாடிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. இங்கிலீஷ படி, இங்கிலீஷ பேசுனா அதெல்லாம் எனக்கு என்ன வருமா? சமைக்கணுமா? எத்தனை பேருக்கு வேணாலும் ஒத்த ஆளா நின்னு நான் செஞ்சு தருவேன். வீட்டு வேலை செய்யணுமா? சளைக்காம செய்வேன். அதை விட்டுட்டு ஆபீஸ் வேலையை செய்ய சொன்னா அதெல்லாம் எனக்கு எப்படி வரும்? அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன்? தயவு செஞ்சு ஆபீஸ் வேலைக்குள்ள என்ன இழுக்க வேண்டாம்னு சொல்லு கருப்பா. இதுதான் கருப்பா இவளோட மெயின் பிரச்சனையே. அதாவது தன்னை பத்தி தப்பா நினைக்கிறது, குறைவா நினைக்கிறது, இதுவே போதும் நினைக்கிறது. இதெல்லாம் தான் கருப்பா இவளோட பிரச்சனையே. முதல்ல நம்ம ஆசைப்படணும், அப்பதானே நமக்கு அது கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நாம நம்மள கொஞ்சம் மரியாதையா நடத்திக்கணும். அப்பதான் மத்தவங்களும் நம்மள மதிப்பாங்க. நமக்கே நம்ம மேல மரியாதை இல்லைன்னா மத்தவங்கள எப்படி மதிப்பாங்க? இந்த மாதிரி எண்ணத்தோட இப்படி நடந்துக்கிறதுனாலதான் இவளை இந்த வீட்டுல எல்லாருமே வேலைக்காரி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்லி புரிய வை கருப்பா. மனுஷன் எவ்வளோதான் காமாடு தலைமாட உழைக்கிறது, பெண்டு கலண்டு போத. என்ன பண்ணுறது, நம்ம வாங்கி வந்த வரோம் அப்படி இருக்கு. சரி, அடுத்த வேலையை பார்ப்போம். காலம் பூரா சமயக்காலம் இருந்து வாழ்க்கை ஓடி இருந்திருக்கு. என்னது சாவி இங்கே இருக்கு, எப்படி இங்கே வந்துச்சு? அடடா, அட இது சின்னையாவோட கார் சேவையாச்சே, இது எப்படி இங்கே வந்துச்சு? சரி, சின்னையாட போய் கொடுத்துருவோம். ஆனா இதோ பாரு, நான் இதை அப்படியே விட போறது இல்ல கருப்பா. என் பொண்டாட்டிக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் நான் வாங்கி கொடுத்து அவ தலையில கிரீடத்தை வைக்காம நான் ஓயவே மாட்டேன்னு நல்லா ஸ்ட்ராங்கா நீயே இவளுக்கு சொல்லு கருப்பா. ஐயா, என்ன கல்யாணம்? இந்த வரையா, அது ஒன்றும் இல்லையா, கார் சேவை கிச்சனில் கிடந்துச்சியா, இந்தாங்கய்யா. கிச்சன்லயா? ஆமாங்கய்யா. பாத்தியா கருப்பாவும் பொண்ண சாவிய கொண்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு மறந்து வருவாளாம். அப்புறம் இங்க வந்து தேடிக்கிட்டு உன்னையும் என்னையும் புடிச்சு திட்டுவாளாம். ஆகா, என்ன அப்படி ஆயிட்டாரு? என்ன நியாயம் கருப்பா இது? நாம தான் கொஞ்சம் ஞாபக மருதியோட இருக்கோம்னா இவ எனக்கு மேல இருக்காளே.
உன் பொண்ண கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க சொல்லு கருப்பா. சின்னையா ஆ? என்னங்கய்யா சாமி கிட்ட சாகவசமா சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிய? கல்யாணம் இப்பெல்லாம் ஸ்ட்ரைட்டா நாங்க இவர் கூட தான் டீலிங். பாரு நீயும் பேசி பாரு. நானுமா? யோ ஆமாயா, நீ முழுசா நம்பி அவர்கிட்ட பேசி பாரு, உங்ககிட்ட அவர் பேசுவாரு. அப்படிங்களா? சரிங்க, நானும் பேசி பாக்குறேன். மறக்காம பேசணும். வரட்டுங்களா? உத்தரவு வாங்கிக்கிறேன். வர வர சின்னையா வேற மாதிரி ஆயிட்டு இருக்காரு. நீ முதல்ல கார்க்குள்ள இருந்த, அப்புறம் இந்த ரூம்குள்ள வந்த, அப்புறம் கிச்சனுக்கு போயிட்டு திரும்பி ரூம்குள்ள வந்துட்ட. இதுல இருந்து என்ன தெரியுது? யாரு எங்க இருக்கணும்னு அவங்க தலையில எழுதி இருக்கும். அதை யாரு நினைச்சாலும் மாத்தவே முடியாது.